இப்போ கதிரைக்கு பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் நம்ம வரைஞ்சதை என்னென்னா நம்ம செஞ்சுருக்கிறோமோ அது கொண்டு போய் நம்ம ஃபிசிசிஸ்ட்கிட்ட கொடுத்துட்றோம். ஃபிசிசிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம டிபார்ட்மெண்ட்டில். அவர் இந்த டோஸ் கேல்குலேஷன்லாம் பண்ணுவார். அவர் அந்த பர்டிகுலர் பீம்ஸ் கதிரைக்கு சம்மந்தப்பட்ட ஒளிகள் போட்டு அது அந்த ஒரு 4-5 பிளான் காமிப்பார் எங்களுக்கு. நம்ம நோக்கம் என்னென்னா 100% டோஸ் அளவு, அதாவது மாத்திரைகளை நம்ம மில்லிகிராம் கிராம்னு சொல்கிறோம் இல்லையா, ரேடியேஷனுக்கு ஒரு அளவு உண்டு. அந்த 100% டோஸ் வந்து அந்த கட்டிக்கு போகணும். அக்கப்பக்கம் இருக்கிற இப்போ பொருள்களுக்கு ரொம்ப குறைச்ச பட்சத்தில் பாதினா கம்மி, அதாவது 50% கம்மி போகணும். அதாவது 100% டோஸ் கட்டிக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட இப்போ 50% கம்மியாக டோஸ் வந்துட்டு அந்த அக்கப்பக்க இடத்துக்கு போகணும். சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பாசிபிள் கிடையாது. கொஞ்சாவது டோஸ் படும், பட் அது பாதிக்காதமே பார்த்துக்கணும். இதை ஒரு பிளான் பண்ணி எடுக்கிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுக்கு ரே சொல்யூஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக நம்ம போனோன்னா அது வந்துட்டு இந்த பிளானு 5 பிளான் வந்துட்டு அது ஒரு 500 பிளான் போட்டு காமிக்கும். அது எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே காமிக்கும். அந்த பிளானை போய் நம்ம சாட்டிஸ்ஃபைடுன்னா நம்ம ஃபிசிக்ஸ் பார்ப்பார். அவருக்கு ஓகேன்னா அது ஓகே பண்ணுவார். பட் இப்போ யாராவது ஓகே பண்ணணும், நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வைத்தியம் பார்க்குது. ஆர்டிஃபிஷியல் நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவ்வளோதான், ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டைமை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவது. ஸோ ஒன்ஸ் அதாவது முடிச்சிட்டோடனே பேஷண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் டேபிள் மேலே போடுறோம். எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு இந்த மெஷின் இந்த பிளான் ஃபீட் பண்ணிடுறோம். அந்த கருவி மெஷின் கருவிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணிட்டா அது நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிறோம் அந்த ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுக்கு கொடுத்து விட்ருவோம். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ரூம் வெளியே சில பேர் இருப்பாங்க, டெக்னாலஜிஸ் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அவங்க வந்துட்டு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. மெஷின்லேயே ஒரு இன்பில்ட் சிடி இருக்குது, எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்து எல்லாம் ஓகே இருந்துச்சுன்னா அந்த கட்டி பீமோடைய பாதையில் இருந்துச்சுன்னா நம்ம பிளான் பண்ணுறபடி இருந்துச்சுன்னா அவங்க வைத்தியம் பார்த்துருவாங்க. சில பேஷண்ட்டு நான் சொன்னேன் இல்லையா 5-6 வாரம் ஆகுதுன்னு, ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் பேஷண்ட் சரியாக சாப்பிட மாட்டாங்க, வெயிட் குறைஞ்சிரும். ஸோ அந்த கட்டி இது சாதா கட்டிகள்லாம் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அவர் வெயிட் குறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ் குறைஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிளான் சரி வராது, ஃபிட் ஆகாது. அது கூட நம்ம பிளான் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வெயிட்டெல்லாம் குறைஞ்சிருக்கு, கட்டிகள் அக்கப்பக்கத்தில் கொஞ்சம் இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா அது தகுந்த மாதிரி நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் தெரப்பின்னு ஒரு ஏஏ பிளாட்ஃபார்ம் மூலியமாக உடனே இந்த புது என்வாயர்மெண்ட்டு அது தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணி 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பேஷண்ட் டேபிள் படுத்திருப்பாங்க, பிளான் ஆல்டர் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் பிளான் ஆல்டர் பண்ணி கொடுக்காமல் இருந்துச்சுன்னா சப்போஸ் பாதிப்பு கொஞ்சம் கூடலாம், கட்டியே கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அடாப்டிவ் ரேடியோ தெரப்பி இது பேர். ஸோ இந்த கட்டி இது கான்டூரிங்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கட்டி சம்மந்தப்பட்ட எடுத்து நம்ம வரைகிறது, அதுக்கு பிளானிங்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏஏ நம்ம பயன்படுத்துகிறோம். ஏஏ ஒரு அசிஸ்டன்ட் தான், அது நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஏஐ வச்சு வைத்தியம் பார்க்கணும் அப்படி கிடையாது. மெஷின் வந்துட்டு ஹியூமன் கிடையாது. எல்லா பீரியடும் எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷின் வந்துட்டு ஒரு நம்ம ஹியூமனுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, டாக்டர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்ஜினியர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, சயின்டிஸ்ட் அசிஸ்ட் பண்ணுறது தான் மெஷின். இது ஏஐ வழியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது எந்த பிரிவுலையும். வைத்தியம் விட்டுருங்க, எந்த பிரிவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி அசிஸ்டன்ட் ஃபார் தி இண்டிவிஜுவல்.